ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் எப்படி லாங் ஸ்டேவாக இருக்கிறதுன்னு தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா லைனர் எப்படி ட்ரா பண்ணுறது, விங்ஸ் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஐஸ்க்கு வந்து நான் எந்த மேக்கப்பும் போடலங்க. ஃபவுண்டேஷனாக எதுவுமே போடல. நான் கன்சீல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் கன்சீல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன்னா, உங்களுக்கு என் ஐஸை பார்த்தீங்கனாலே தெரியும். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்கும். அதை மறைக்க தாங்க நான் கன்சீல் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அந்த டார்க் சர்க்கிளோடையே வந்து லைனரும் காஜலும் யூஸ் பண்ணிங்கன்னா, நேரம் ஆக ஆக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். டார்க் சர்க்கிளில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கன்சீல் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ட இருக்க ஃபவுண்டேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனை வந்து டார்க் சர்க்கிள் மறைக்கிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட என்ன பவுடர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கண்ணுக்கு மேலேயும் கண்ணுக்கு கீழேயும் லைன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அந்த லைன்ஸில் போய் தங்கிடும். அதை வந்து அப்படி ஆகாமல் இருக்க நான் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இப்படி எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பவுடரை வச்சு நல்லா செட் பண்ணுங்கள் அந்த லைன்ஸ்லலாம் படுற மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஆகாது. நானும் அதே மாதிரி பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். அந்த லைன்ஸில் கண்ணை சுற்றி நல்லா காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ லைனர் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். லைனர் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து நார்மல் ஐலைனர் தாங்க யூஸ் பண்ணுறேன். ரெகுலர் யூஸ் தான். நீங்கள் காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் காஜல் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து லைனர் ட்ரா பண்ண போகிறேன். லைனர் ட்ரா பண்ணும்போது அவுட்டர் கார்னர்லேருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. நான் எப்போவுமே வந்து தின் லேயராக தாங்க போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு வேணும்னா போல்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரியணும் லைனர்னால் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரா பண்ணிக்குவேன். நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து தின் லேயராக போடுங்க. போட்டுட்டு பாருங்கள், ஓகேனா விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் அது மேலேயே ட்ரா பண்ணிக்கோங்க நல்லா போல்டாக. நான் அப்படி தான் பண்ணுறேன். என்னுடைய லேஷஸ் லைன்லலாம் வந்து லைனர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். எப்போவுமே வந்து நீங்கள் லைனர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஐப்ரோஸை கொஞ்சம் அப்வர்ட்ஸில் தூக்குன மாதிரி நீங்கள் லைனர் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கண்ணுக்கு மேலே இருக்க லைன்ஸ்லலாம் வந்து படாது. ஈஸியாக ட்ரா பண்ணலாம். நான் வந்து லைனர் போட்டுட்டு மேலெலாம் படாமல் இருக்க உடனே என்னுடைய ஃபேன் எடுத்து மினி ஃபேன் வச்சுருக்கேன். அதை வந்து நான் காமிச்சிட்டேன். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும் லைனர். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். புதுசாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த டிப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஐப்ரோஸை தூக்குன மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அப்போ மேலெலாம் வந்து உங்களுக்கு படாது. இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தாங்க லைனர் போட்டேன். விங்ஸ் வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் லாஸ்ட்டு எண்டு இருக்குல்ல, அதை பார்த்தா மாதிரி ஒரு லைன் வந்து அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக போடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்க் பண்ணிக்கங்க. ஓகே, கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து காஜல் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா லாக்மி தாங்க யூஸ் பண்ணுறேன். லாக்மி காஜல் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். லாக்மி வந்து காஜல் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட்டில் அந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வாட்டர் லைனில் நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்ணு குட்டியாக இருந்துச்சு, போல்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் லேஷ் லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து கொஞ்சம் போல்டாக தெரியும் உங்களுக்கு. கண்ணு கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். நானும் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னுடைய ஐஷேடோ பேலட்லேருந்து பிளாக் கலர் எடுத்துக்கிறேன் நான். பிளாக் கலர் எடுத்துகிட்டு காஜல் போட்டதுக்கு மேலேயே அந்த பிளாக் கலர் பவுட்ரு ஐஷேடோ பவுட்ரை வச்சு செட் பண்ணுங்கள். நல்லா படுற மாதிரி செட் பண்ணுங்கள். இந்த பக்கம் இன்னர் கார்னரில் போடும்போது ப்ரஷ்ஷை இந்த பக்கம் திருப்புங்க. திருப்பி போடுங்க. அப்போ உங்களுக்கு போடும்போது வந்து ஈஸியாக இருக்கும்.
பிளாக்கா நீங்கள் வந்து வேறு எதுனா நார்மல் பவுட்ரு ஒயிட் பவுட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட காஜல் வந்து லைட்டாக தெரியும். நீங்கள் அதே பிளாக் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அப்படி தாங்க யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஸ்மட்ஜ் ஆகாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா அவுட்டர் கார்னர் எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். பாருங்க, பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. என்னுடைய லேஷ் லைன்லேயும் நான் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.